இந்த இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம பொழைப்போமா, இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக மருந்து சாப்பிட்டுக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஒரு கோவில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி விஞ்ஞானம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளவே கண்டுக்காமல் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் என்னுடைய இருதய நோய் குணமாகன்னு சொல்லி நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் ஒரு 9 முறையாவது அந்த சாமியை சுற்றி வந்து 5 விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு இருதய பிரச்சனை சால்வ் ஆகும். நிறையா பேர்த்துக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் மனசுக்குள்ள வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க. அதாவது வாழ்க்கையில் எல்லா நோயும் இருக்குது. இருதய நோய் ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் ஒரு மரண பயம் வந்துடும் அல்லவா. அப்போ இருதயம் என்பது நிற்காமல் ஓடக்கூடியது. நவகிரகத்தில் சூரியன் ஒருத்தர் தான். அதனால தான் சூரியன் என்பது நிற்காமல் ஓடக்கூடியது சூரியன். அதே போல் நம்ம உடம்புல நிற்காமல் ஓடுறது இருதயம். இந்த இருதயத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம பொழைப்போமா, இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அப்போது இந்த இருதயம் சாதாரண விஷயமான்னு சொல்லுங்கள். இந்த இதயத்துக்குள்ளே எத்தனையோ மனசுக்குள்ள பாரங்கள், பிரச்சனைகள், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம் எல்லாத்தையும் அதை சுமக்குது. எல்லாமே மனசுக்குள்ளே ஒரு சாட்சி இருக்குதுங்கிறீங்களா, அது மனசுக்குள்ளே சாட்சி இல்லை, மனசாட்சி தான். அது இதயம்தான். இதயம்தான் அது பேர் சொல்லணும். அப்போ இருதயம்ங்கிறதுல ஒரு அற்புதமான ஒரு கோயில். யாருக்கெல்லாம் இதய கோளாறு இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் இதயத்துக்கு மருந்து, இதய நோய்க்காக, இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக மருந்து சாப்பிட்டுக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஒரு கோவில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு இருதய கோளாறு சரியாயிரும். ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கடவுள் இருக்கார். அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் இருதயேஸ்வரர் கோவில் இருக்குது. பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் இதயத்தில் கோயில் கட்டினவர். இதயத்தில் கோயில் கட்டி வச்சுட்டு அப்புறம் நிஜத்தில் கட்டினாங்க. அதனால தான் இதயத்தில் கோயில் கட்டின ஒரே கோயில் அங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்ற ஊரில் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி அந்த சாமி முன்னாடி வச்சு தீபாரதனை காமிச்சு கொஞ்சம் சாமியோட திண்ணூரை போட்டு உட்கார்ந்து குடித்தா அந்த இருதய நோய் குணமாகும். இது எப்பேற்பட்ட கோவில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே போயிருச்சு. இன்றைக்கி ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை எல்லாமே இன்றைக்கி விஞ்ஞானம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளவே கண்டுக்காமல் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறோம். அதை அட்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன நோய் இந்த உலகத்தில் ஆண்டவன் படைச்சானோ அதுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணத்தான் வேணும், செக்கப் பண்ணத்தான் வேணும், இதய கோளாறு குணமாகத்தான் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதே இருதயேஸ்வர கோயிலில் போய் நீங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி, கடவுளே என்னுடைய இருதய நோய் குணமாகன்னு சொல்லி நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் ஒரு 9 முறையாவது அந்த சாமியை சுற்றி வந்து 5 விளக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு இருதய பிரச்சனை சால்வ் ஆகும். அப்படின்னா பாருங்கள், இதுதான் இருதயேஸ்வரர். இந்த கோவில் சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் திருநின்ற ஊர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊர். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கோவில் நம்மளுக்கு கிடைக்கும். இது இருதயேஸ்வரர். இது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் மனசுக்குள்ள வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது மனசுக்குள்ளே தீராத பிரச்சனை இருக்கிறது அத்தனையும் தீரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே அங்கே ஜாதகப்படி எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறக்கு அந்த கோவில் ஒன்று போதும். நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி வரும் என்று சொல்லி எல்லாமே பாருங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ஒரு A4 சைஸு ஆதிகால பரிகார புத்தகங்கள்.
ஒரு 1736 ஆதிகால பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் இங்கே கீழே ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடவளைநில தெப்பக்குளம் வாசலையே நம்ம முருகன் கோயிலில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாமே காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ள வேண்டிய கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.